தூத்துக்குடியில் 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியோ டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 11:30 மணியளவில் விமானம் மூலம் தூத்துக்குடி செல்கிறார். மாலை 4:50 மணியளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நியோ டைடல் பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட உள்ளார். பின்னர் மாலை 5:30 மணியளவில் தனியார் மண்டபத்தில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாளை காலை தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெறும் விழாவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியர்கள் மாதம் 1000 ரூபாய் பெற உள்ளனர். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நாளை நண்பகல் 12 மணிக்கு மேல் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதால் அரசுக்கு 249 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. Happy birthday to you. 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 பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் 59வது பிறந்தநாள் விழாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று வாழ்த்தினார். பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தனது 59வது பிறந்தநாளை குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நேற்று கொண்டாடினார். இதையொட்டி ஜாம்நகரில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இந்த விழாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீதா அம்பானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சல்மான் கானுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீனவர்கள் வலையில் சிக்கிய 350 கிலோ ராட்சத யானை, திருக்கை மீனை வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுத்தனர். பாம்பனில் தெற்கு மீன் இறங்கு தளத்திலிருந்து 90 விசைப்படகுகளில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். வழக்கம் போல மன்னார் வளைகுடா ஆழ்கடலில் மீன்பிடித்துவிட்டு வலையை எடுத்தபோது அதில் ராட்சத யானை திருக்கை மீன் சிக்கியிருந்தது. 350 கிலோ எடை என்பதால் அதனை 5க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இணைந்து கயிற்றை கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து யானை திருக்கை மீனை வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு 19,000ற்கு ஏலம் எடுத்தனர். இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரை மற்றும் வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். புத்தாண்டு தினத்தை பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுவது தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களை தடுத்து கண்காணிக்க கண்காணிப்பு சோதனை குழுக்களை அமைத்து விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட காவல்துறை சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று பெருநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். 31ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா, சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் குதிரை படைகள் மற்றும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும்
சென்னை பெருநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாமல்லபுரம் அருகே படகுடன் கரை ஒதுங்கிய மியான்மர் நாட்டைச் சேர்ந்த நபரிடம் கடலோர காவல்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த லோகு தனது விசைப்படகில் 8 மீனவர்களுடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றார். மாமல்லபுரம் அருகே கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மூங்கிலால் செய்யப்பட்ட படகு ஒன்று தென்பட்டுள்ளது. அதன் அருகே சென்று பார்த்தபோது ஒருவர் மட்டும் இருந்த நிலையில் தன்னை காப்பாற்றுமாறு சைகை காட்டியதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த நபரை மீட்டு வந்து காசிமேடு மீன்பிடி துறைமுக காவலர்களுக்கும் கடலோர காவல்படையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். ரொம்ப ஒரு கவலையா இருந்தது. நாங்க கிட்ட போயிட்டு அவர் மேல போட்ல ஏற்றி அவர் பஸ் டீ எல்லாம் போட்டு கொடுத்து போயிட்டு எல்லாம் கேட்டு அவர் பேசுறது எங்களுக்கு புரியல. அங்க விட்டு வர எங்களுக்கு மனசு இல்லை. விசாரணையில் அவர் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 37 வயதான ஷாங் மாமா என்பதும் கடந்த 64 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததும் தெரியவந்தது. இவர் மியான்மர் நாட்டு மீனவரா அல்லது எல்லை தாண்டி ஊடுருவினாரா என்ற கோணங்களில் கடலோர காவல்படையினர் விசாரித்து வருகின்றனர். PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான 48 மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியுள்ளது. 2035ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முன் தயாரிப்பு திட்டமாக ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் குறித்தும் ஆய்வுகளை இஸ்ரோ செய்து வந்தது. தனித்தனியாக செல்லும் 2 விண்கலன்கள் அந்தரத்தில் கட்டளைகளின் அடிப்படையில் இணைவதே ஸ்பேஸ் டாக்கிங் ஆகும். இந்நிலையில் ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்கான ராக்கெட் ஏவுதல் நாளை இரவு 9:58 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய விண்கலன்கள் PSLV C-60 ரக ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளன. சென்னை அருகே ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. இதற்கான 48 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்றிரவு தொடங்கியது. நூற்றாண்டு கண்ட பாம்பன் பாலத்துக்கு மாற்றாக புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் ரயில் இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பழைய பாலத்தை விட நீளமாகவும் நவீன வசதிகளோடும் அமைக்கப்பட்டிருக்கும் பாலம் விரைவில் திறப்பு விழா காண உள்ளது. நடுக்கடலில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இதுதான் இந்தியாவின் அடுத்த 100 ஆண்டின் பொறியியல் பொக்கிஷமாக அமையவுள்ள புதிய பாம்பன் பாலம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தீபகற்பத்தையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாம்பன் பாலம் பொறியியல் அதிசயமாக பார்க்கப்பட்டது. இந்த பாலம் 100 ஆண்டுகளை கடந்த நிலையில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய பாலம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. 2019ஆம் ஆண்டு நவம்பரில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியதை அடுத்து 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 ஆண்டுகளில் புதிய பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. பழைய பாம்பன் பாலம் 2.3 கிலோமீட்டர் இருக்கும் நிலையில் புதிய பாலம் 2.1 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 333 தூண்கள் கடலில் இறக்கப்பட்டு ஒவ்வொரு தூணும் கடலுக்கு அடியில் 36 முதல் 38 மீட்டர் ஆழம் வரை கான்கிரீட் கலவைகளால் வலுவாக அமைக்கப்பட்டுள்ளன. பழைய பாலத்தில் கப்பல் செல்லும் போது பாலத்தின் மேல் பகுதி திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். புதிய பாலத்தில் லிப்ட் போன்ற வசதியுடன் 72.5 மீட்டர் நீளத்திற்கு 1800 டன் எடையில் தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கப்பல் வரும்போது பழைய பாலத்தை மேலே உயர்த்த 16 ஊழியர்கள் 20 நிமிடம் அளவுக்கு வேலை செய்ய வேண்டியிருந்த நிலையில் புதிய பாலம் இயந்திரம் மூலமாக 3 நிமிடத்திலேயே 17 மீட்டர் அளவுக்கு உயர்த்தப்படுகிறது. 5 முறைக்கு மேல் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் பாலத்தின் மீது 75 கிலோமீட்டர் வேகத்திலும் தூக்குப்பாலம் மீது 50 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயிலை இயக்க அனுமதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட் பிரசன்ட் பிரிட்ஜ் எல்லா வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இனாகிரேஷன் ரெடியா இருக்கு. மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர்? 2.1 கிலோமீட்டர் நீளம். இதுல 100 ஸ்பேன் இருக்கு. அதுல 99 ஸ்பேன் 18.3 மீட்டர் ஸ்பேன். ஒன்னு 72.5 நேவிகேஷன் ஸ்பேன் கப்பல் போறதுக்கு. பாலத்தில் வெல்டிங் மற்றும் இரும்புகளுக்கான பூச்சிகள் முறையாக இல்லை என சர்ச்சை எழுந்த நிலையில் அது குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட்டதால் நவம்பர் 26ஆம் தேதி உறுதித்தன்மைக்கான சான்றிதழ் கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த இகேட்டிங்கிறது ஒரு சிக்னலுக்காக ட்ரெயினுக்காக பிளாக் பண்ணியாச்சு அப்படின்னா மட்டும்தான் இது கிரீன்ல வரும். இந்த கிரீன்ல வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பிரிட்ஜ் ஆப்ரேட் பண்ண முடியும். பாலம் முழுமையாக தயாராகி உள்ளதால் விரைவில் புதிய பாம்பன் பாலத்தில் ரயில் தடதடத்து தன் பயணத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பாம்பன் பாலத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக இதன் பணியாற்றிய அதிகாரிகள் அவர்கள் நம்முடன் விளக்கம் கொடுத்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், பாம்பன் பாலத்திலிருந்து.